ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அமெரிக்கன் ட்ரக்கில் என்கிட்ட இருக்கிற இந்த ட்ரக்கை நம்ம சேல் பண்ணிவிட்டு ஒரு புது ட்ரக்கை வாங்க போகிறோம். அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். சேம் இதுக்குள்ளே போகலாம். இதை கிளிக் பண்ணலாம். இப்போ இந்த ட்ரக்கை நம்ம கிளிக் பண்ணிட்டா இங்கே பாருங்கள், சேல்ன்ற ஆப்ஷன் வருது பாருங்கள். சரி, நம்ம இதை கிளிக் பண்ணால் இது ஆட்டோமேட்டிக்காக சேல் ஆகிடும். இதை நம்ம விற்றா நம்மளுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும். நம்ம இதை சேல் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இப்போ நம்மக்கிட்ட ஒரு ட்ரக்கு கூட கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், புதுசாக ஒரு ட்ரக் வாங்க போகிறோம். சேம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு 3 கம்பெனி காட்டுது. சேம் இது ஒன்று 4 கம்பெனி காட்டுதுங்க, பரவாயில்லையே. 4 கம்பெனி, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அதாவது ட்ரக் டீலர்ஸ் அதுக்குள்ளே வந்திருக்கோம். சரி, ஆல்ரெடி நம்ம வந்து இந்த 2 ட்ரக்குமே நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இதுவும் யூஸ் பண்ணிட்டோம், இதுவும் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ புதுசாக இருக்கிற இந்த ட்ரக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு வியூ டீலர்ஸ் பார்க்கலாம், ஏதாவது நல்ல ட்ரக் எதாவது இருக்கான்னு. இதில் எத்தனை ஓப்பனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குட் ஒரு 4 இருக்குது. 4 இல்லைங்க, இல்லை 4 தான் இருக்குது. மற்றெல்லாம் இன்னும் ஓப்பன் ஆகலை. 4 தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம வெளியே வருவோம். இப்போ இது வேண்டாம், இது ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி ட்ரக்கை நம்ம யூஸ் பண்ணோம். சேம் இது இல்லாட்டா இது. சரி, இது கொஞ்சம் லுக்காக இருக்குது. சரி, நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை வந்து நம்ம வந்து கஸ்டம் பண்ணணும் ஃபஸ்ட்டு வாங்குறதுக்கு முன்னாடி. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 38 அப்படி வருது, 138 வருது. நம்ம இதை வந்து கஸ்டம் பண்ணலாம். சேம் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இதில் தான் இருக்குது, ஆனால் நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம சேஸ் அது பார்க்கலாம். அதுலேயும் நல்லா தான் இருக்குது, பெஸ்ட்டானது தான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஜின் வந்து நம்ம வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டாக போட்டுக்கலாம். அப்போனா அதிகமான சிசி உள்ளது போட்டுக்கலாம். சரி, இதை தான் நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிஷனா அது ஆமாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 18 ஸ்பீடு. ஆமாம், இதான் இருக்கிறதே பெருசு, இது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இன்டீரியர்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இதில் வந்து இது ஒன்று இருக்குது, அப்புறம் இது ஒன்று இருக்குது. ஒரே மாதிரி தான் இருக்குது. சரி, நம்ம கடைசி உள்ளதே போட்டுக்கலாம். ஓகே, நல்லா இருக்குல்ல ஒரு மாதிரி. ஓகே, குட். அடுத்தது நம்ம கலர், வண்டியோட கலர் வந்தாச்சு. ஏற்கனவே எல்லோவில் இருக்குது. மல்டி கலர் கொடுத்துருக்காப்புல. இது ஒரு ஃபயர் வர மாதிரி இருக்கா? எஸ், எல்லோவில் ஒரு ஃபயர். இது நல்லா இருக்குல்ல. இது இல்லை, இது ரெண்டுமே ஓரளவுக்கு ஃபயர் நல்லா தான் இருக்குது.
ஆனால் அந்த எல்லோ தான், எல்லோ மாற்றலாம், நம்ம மாத்திரம் தான் மாற்றலாம். எல்லோ கலரே இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. லுக்காரில் செம லுக்காக இருக்கு பாருங்க. ஓகே, இப்போது அடுத்தது வந்து நமக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் உள்ள சில பார்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரண்ட் லைட்டு, டூமு அதெல்லாம் போடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா பம்பரா, போரா ஏதோ ஒன்று, அது வேண்டாம் நமக்கு. அடுத்தது இதான் பம்பர். ஆமாம், ஃப்ரண்ட் பம்பர் வர மாட்டேது. ஓகே, இது நல்லா இருக்குமா, இல்லை இதா, இல்லை இதுவா? அதே எல்லோ கலர் இல்லை பிளாக்கா? பிளாக் நார்மலாகவே நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு பம்பர் வரலையே. பம்பர் வந்தால் நல்லா தான் இருக்குமே. ஏன் பம்பர் வரல? ஓகே, இதெல்லாம் தான் இருக்குது. ஆனால் இது ரொம்ப ஒரு மாதிரில. ஓகே, எல்லோக்கு எல்லோவே வச்சுக்கலாமா? ஓகே, எல்லோக்கு எல்லோவே இருக்கட்டும். அடுத்தது வேற என்ன? மிரர்லாம் வேண்டாம். இருக்கிற மிரரை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. லைட்டு போடலான்னு பார்த்தா லைட்டு தான் இல்லை. ஓகே, இது என்னது? ஓகே, நம்ம அந்த சைலன்சர் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும், அதுதான் நினைக்கிறேன். ஆமாம், அது ஓகே இருக்கட்டும், அது நல்லது தான். வேற ஓகே, இது இந்த சைடில் ஒரு லைட்டு, இது இருக்குது, இது ஒன்று இருக்குது. நம்ம இதுவே இருக்கட்டும். இது என்னது? ஓகே, சைடு லைட் இருக்கட்டும். வாவ், அந்த எல்லோ கலரே இருக்கட்டும். இது ஃபுல்லாகவே இருக்கும், இப்போ நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இது வந்து இது அந்த சைலன்சரில் ஒன்று தானே இருக்குது. இது அமுக்கிங்கன்னா நம்மளுக்கு 2 இருக்கும். இருந்துட்டு போட்டுமே. வேற மிரர் தேவையில்லை, அதான் சொன்னேன். என்ன மிரர்? அது தேவையில்லை, ஒரு மாதிரி இருக்கும். டயர் ரிம்மா இருக்கிறதுலே நல்லதாக போட்டுக்கலாம். போல்ட் ஓகே இருக்கட்டும். நட்டு ஓகே, இதெல்லாம் வேறு பார்க்க போகிறா. டயர் நல்ல டயராக இருக்கட்டும். ரெண்டு சைடுமே மாறிடும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த வீலுக்கு நம்ம டயர் போடணும்னா ரிம்மு ஃபஸ்ட்டு ரிம் போட்டுக்கலாம். டயரும் டயரே போட்டுக்கலாம். இதுக்கும் மாற்றுறது நல்லது தானே, இதுக்கும் மாற்றிடலாம். டயர் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பின்னாடி இருக்கிற இந்த ரப்பர் மாதிரி இருக்காது, ஒயிட்டே இருக்கட்டுமா? அது ஒன்றும் தெரிய போகிறதில்ல. ஓகே, இதுவே இருக்கட்டும். வேற எல்லாம் மாற்றிட்டோமா? எஸ், எல்லாம் மாற்றிட்டோம். ஒரு ஃபயர் எல்லோ கலர் ட்ரக்கு, நல்லா தான் இருக்குல்ல? ஓகே, அப்புறம் வந்து அடுத்தது வந்து சின்ன சின்ன அந்த அசசரிஸா அந்த மாதிரி விஷயங்கள். அதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஸ்டேரிங் பார்க்கலாம் ஏதாவது இருக்கான்னு. ஓகே, ஒரு ஸ்டேரிங் இருக்குது, இது கொஞ்சம் லைட்டாக இருக்குது. இது என்னது? மிரர்லாம் வேணாங்க. அப்புறம்
ஃப்ரண்ட் மிரரா? அது வேண்டாம். அப்புறம் நம்பர் பிளேட்டாக வேண்டாம். இது 2 டாட் மாதிரி வருது, என்னன்னு தெரியல. ஓ, அந்த டாட்டில் எதாவது வச்சுக்கலாமா? அது வைக்க முடியாது. அப்போ எதுக்கு அந்த டாட்டு? அந்த டாட்டு தேவையில்லை, வரம்போ பார்த்துக்கலாம். வேறு எல்லாமே இருக்கா? ஆமாம், இதுதான் ஏதோ மிரரில், அது சைட் மிரர் வச்சா என்ன தெரியும்? ஓ, நம்ம அதுக்கு அந்த சைடே நம்ம போக மாட்டோம், அதனால் சைடே தேவையில்லை. மற்ற எல்லாம் ஓகேங்க. இப்போ வரைக்கும் நமக்கு எல்லாமே பக்காவாக தான் இருக்குது, ஒன்றும் இல்லை. ஒரு மிகப்பெரிய ட்ரக்கு, நல்ல ஃபாஸ்ட் பிக்கப் உள்ளது, ஹை ஸ்பீடு எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போ இதை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அவ்வளோதான், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கலர், இந்த கலர் இருக்கட்டுமா? இருக்கட்டும், எக்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை, இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்எம்க்கு பார்ப்போம். லைட் இங்கே இருக்குது. ஓகே, சாரி, லைட். பார்த்தீங்களா, மேலே பாருங்கள், பிளிங்க் ஆகுது பாருங்கள். அப்புறம் இந்த சைடு எரியலையா? சைடுக்கு அது தெரியல, வெளியே பார்க்கலாம். ஓகே, குட். ஓகே, நம்ம இப்போ இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அவ்வளோதான், பர்ச்சேஸ் ஆயிடுச்சு. ஒரு வழியாக பழைய ட்ரக்கை விற்றுட்டு ஒரு புது ட்ரக்கு நம்ம வந்து எடுத்துட்டோம், வெற்றிகரமாக எடுத்துட்டோம். பார்ப்போம். அது ஒரு எல்லோ அண்ட் ஃபயர். இந்த கம்பெனி நல்லா ஃபாஸ்ட்டாக போகும். ஒரு தடவை நம்ம அந்த ஜாப்பில் எடுத்து பார்த்தோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வண்டி ஃபுல்லாக பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இது பாருங்கள், எல்லோ கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம அந்த ஓகே ஆர்ன் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. லைட்டு எங்கே எரியல, எங்கே தெரியலையா? எரியலையா? தெரியலையா? ஓ ஆமாங்க, தெரியல. நீங்கள் தெரிஞ்சு பாருங்க. ஓகே, அடுத்தது அதுக்கு என்ன பட்டனே தெரியலையே. இல்லை, ஓ சாரி, ஆரம்பிக்கிட்டேன். ஓ ஓகேங்க, கண்டுபிடிச்சேங்க. அந்த இதுக்கு வந்து ஓகே, ஓ சூப்பருங்க, லைட் எரியுது பாருங்க. ஓகே, இப்போ வண்டி உள்ளே போப்பா. வண்டிக்குள்ளே பாருங்கள், க்ளீனர் உட்காரக்கலாம் இடம் இருக்குது பக்காவா. ஓகே, சூப்பர். இது வந்து நம்மளுடைய ஸ்டேஷனுக்கு தான் வந்து கொண்டு வந்து வண்டி விட்ருக்கு ட்ரக்கை. சும்மா அந்த ட்ரக்கை வந்து ஒரு சின்னதாக ஒரு வெளியே வந்து ட்ரையலும் அப்படி எடுப்போம்.
பக்கா. எப்படி இருக்கு பாருங்க. அப்படி சிசி அதிகம் தான். எல்லாமே பக்கா பக்கா பக்கா. ஒரு சின்ன ஸ்மூத்தாக ஒரு டிரைவ் போகும். எப்படின்னு பார்க்கலாம். என்ன என்ன பக்கா இருக்கு பாருங்க. ஓகே, நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம ஷெட்டுக்கே போயிடலாம். அதில் டபுள் டோர் மாதிரி இருந்தது பார்த்தீங்களா? இல்லை பாருங்கள், ஒரே வியூ தான். நல்லா இருக்குல்ல? நம்மளுக்கு வேணா வண்டி கலர் வேண்டாம், அப்போ கூட மாற்றிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு எல்லோவே இருக்கட்டும். நான் எல்லோவே ஒரு வெள்ளை கலர் தான். இது வந்து நல்லா பிக் ட்ரக்குங்க. இதை வச்சு நம்ம பெரிய பெரிய ஜாப்லாம் கூட எடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஷெட்டுக்குள்ளே வந்துடலாம். நம்மள மாதிரி ஒரு ட்ரக் அங்கே நிற்கிது பாருங்க. ஓகே, நம்ம வெளியே வண்டி ஸ்டாப் பண்ணிடலாம். ஏய், அவ்வளோதாங்க, வண்டி ஆஃப் பண்ணிட்டோம். வண்டி எடுத்துகிட்டு வந்து நம்ம செட்டில் நிறுத்தியாச்சு. புதுசாக வண்டியை வாங்கியாச்சு. எல்லாமே பக்காவாக முடிஞ்சுது. இதுதான் நம்மளோட புது வண்டி. பார்த்துக்கோங்க, அருமையாக இருக்குல்ல? அவ்வளோதாங்க. இனிமேல் வந்து நம்ம இந்த வண்டியில் தான் நம்ம ட்ரிப் அடிக்க போகிறோம். ட்ரிப்பை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது ஒரு பழைய வண்டியை சேல் பண்ணிட்டு ஒரு புது வண்டி வாங்கியிருக்கோம். ஓகே, பாய்.